டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A விஸ்டம் ப்ரோஸ் வின்னர் பேட்ச். விஸ்டம் ப்ரோஸ்னால் நம்ம 2 பேர் தான் தெரியும். வின்னர் பேட்ச்னா என்ன சார்? சார் வின்னர் பேட்ச்னா இந்த பேட்சில் படிக்க போகிறவங்களாம் வின்னர் ஆக போகிறாங்க, அதனால தான் வின்னர் பேட்ச்னு பேர் வச்சுருக்கோம் சார். சரி சார், இப்போ படிக்க போகிறவங்க தான் வின்னரா இல்லை முன்னாடியே வின்னரை உருவாக்கியிருக்கீங்களா? சார் குரூப் 2ல் இப்போ கவுன்சிலிங்கில் 5 பேர் போஸ்டிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சார். 12 பேர் தான் நம்மள்ட்ட படித்தவங்க குரூப் 2 மெயின் எக்ஸாமுக்கு. அந்த 12 பேரில் நம்மள்ட்ட 5 பேர் போஸ்டிங் எடுத்திருக்காங்க சார் குரூப் 2Aல. வீடியோலாம் போட்டிருக்கவே, ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டேன் சார். வாழ்த்துக்கள் சார். 35 டெஸ்ட் வச்சுருக்கீங்க, 7000 கொஸ்டின் போட்டிருக்கீங்க. என்ன சார் அந்த டெஸ்ட்டு? இல்லை அந்த டெஸ்ட்டு 35 எழுதினாலே பாஸ் பண்ணிடலாமா? சார் எழுதுனா மட்டும் பத்தாது சார், படிச்சுட்டு எழுதணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். படிச்சுட்டு தான் எழுதணும். இந்த டெஸ்ட்டை பற்றி ரமணால விஜயகாந்த் சார் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு புள்ளி வர சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது சார் 2020லேருந்து 2024 வரைக்கும் இந்த 4 வருஷத்தில் மொத்தம் 61 எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி நடத்தியிருக்காங்க சார். இந்த குரூப் 4 நான் சேர்த்துல சார், என்ன ஆன்சர் கீ வரல சரிங்களா. இந்த 61 எக்ஸாமில் கேட்ட கேள்வியை பார்த்தோம்னா 75 கொஸ்டின் ஜிகே. அந்த 75ல் அதிகமான கேள்வி எதில் கேட்குறாங்கன்னா யூனிட் 8ல் 14லேருந்து 16 கேள்வி கேட்பாங்க சார். அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா பாலிட்டிலேருந்து அதிகமான கேள்வி, 10லேருந்து 12 கேள்வி. இப்போ இதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி இருக்குது சார். இந்த ஹிஸ்ட்ரி தான் யூனிட் 8க்குள்ளே கொஞ்சம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியாக இருக்கும். அப்புறமா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி இந்தியன் ஹிஸ்ட்ரி சொல்லி ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. அப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு ஒரு சாப்டர் இருக்குது. அப்போ ஹிஸ்ட்ரியும் பாலிட்டி மட்டும் படித்தாவே ஒரு 50 கேள்வி உங்களுக்கு கவர் ஆகிடும் சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் முதல் யூனிட்டில் இருக்க போகிறது ஜென்ரல் சயின்ஸு. அதுலேருந்து 8லேருந்து 10 கேள்வி தான் கேட்பாங்க. நீங்கள் முதல்ல அதை படிக்கக்கூடாது சார். முதல்ல பாலிட்டி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு, யூனிட் 8, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா யூனிட் 9 இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஏரியா பார்க்கணும். எக்கனாமியில் 5 கேள்வி கேட்குறாங்க, ஜாகிரபியில் 5 கேள்வி கேட்குறாங்க. 5 சேர்ந்தா எவ்வளோ சார் வரும்? 10 வரும் சார். 10 கேள்வி 2 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. இதே பாலிட்டி மட்டும் படிச்சிங்கன்னா 12 கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எது சார் நீங்கள் முதல்ல படிக்கணும்? பாலிட்டி தான் முதல்ல படிக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சார் தான் டெஸ்ட் ஷெடியூல் போட்டிருக்கோம். பாலிட்டி, INM, யூனிட் 8, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரு யூனிட் 9 இதெல்லாம் முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் சயின்ஸ் வர மாதிரி டெஸ்ட் ஷெடியூல் போட்டிருக்கேன் சார். இந்த டெஸ்ட் எழுதினீங்களாவே போதும், நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் சார். சரிங்க சார். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ லாஸ்ட்டாக குரூப் 4ல் ஒரு 8-9 கேள்வி தான் சயின்ஸ் கேட்டிருக்காங்களா? ஆமாம் சார். நீங்கள் வேறு ஃபாரஸ்ட்டை சேர்த்துட்டாங்க, அதனால் சயின்ஸ்லேருந்து 20 கேள்வி கேட்பாங்க, 25 கேள்வி கேட்பாங்க. எக்ஸாமே சயின்ஸாக மாறிடும் சார். குரூப் 4னா மெயினாக ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு விஓவுக்கு தான் சார் எடுக்கிறாங்க. இது வரைக்கும் எவ்வளோ ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் எக்ஸாம் இருந்தது, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இருந்தது, இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் கூட நடந்தது சார். அதிலெல்லாம் கேட்காத சயின்ஸ் கேள்வியாக சார் நம்ம குரூப் 4ல் கேட்ட போகிறாங்க. 8லேருந்து 10 தான் கேட்பாங்க நம்ம சொன்னோம். அவ்வளோதான் சார் கேள்வியே வந்துச்சு மொத்தமாக. அப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட டெஸ்ட் ஸ்டடியில் ஃபாலோ பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஆமாம் சார். அதுவும் நாம் பார்த்தோம்னா பாக்ஸ் கொஸ்டின், புக் பேக்கு, அப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சயின்ஸில் டாபிக் வைஸாக போட்டு வச்சுருக்கோம். மின்னோட்டம்னா மின்னோட்டத்துலேருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, இல்லை பயாலஜியில் நீங்கள் நோய்கள் எடுத்தீங்கன்னா நோயிலேருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, அதை மட்டும் தனியாக எடுத்து நாங்கள் மெட்டீரியலாக எடுத்து நாங்கள் போட்டிருக்கோம் சார். அதை வச்சு படித்தாவே போதும். சயின்ஸில் நம்ம 8லேருந்து 10 ஃபுல் கொஸ்டின் அடிச்சிடலாம் சார். சரி சார், டெஸ்ட்டை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. 300 மணி நேரம் இன்டென்சிவ் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் போட்டிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் இப்போ டெஸ்ட் எழுதணும்னா படிக்கணும்ல? கண்டிப்பாக படிக்கணும் சார். படிக்காமல் எழுத முடியாது இல்லைங்களா? இப்போ நீங்களாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். யார்கிட்டயாவது போய் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? 6லேருந்து 10 வரைக்கும் படி அப்படிம்பாங்க. 6லேருந்து 10 வரைக்கும் எதை படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியணும்ல சார். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், 300 மணி நேரம் கிளாஸ் ரூமில் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் சார். நாங்கள் சொல்லிக் கொடுத்ததை நல்லா கேட்டாவே போதும், இந்த டெஸ்ட்டை நல்லா எழுதிடலாம் சார். சரிங்க சார். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 கிளாஸுமே பண்ணுறீங்களா சார் நீங்கள்? ஆமாம் சார். இப்போ நீங்கள் பார்க்குற போர்டை அப்படியே கூகுள் மீட்டில் நாங்கள் மிரர் பண்ணிடுவோம் சார். ஒரே நேரத்திலேயே ஹைப்ரிட் கிளாஸ் 2மே அட்டன் பண்ணிக்கலாம். இந்த 300 மணி நேரம் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணோம்னாவே நம்ம சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும் சார். என்னென்ன சொல்கிறாரு பாருங்கள். அடுத்து 300+ ஷார்ட்கட்ஸ் அண்ட் மெமரி ட்ரிக்ஸ்னு போட்டிருக்கீங்க. என்ன ஒருவேளை 300 மணி நேரம் 300+ ஷார்ட்கட்டு டெய்லி ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுப்பீங்களா? ஆமாம் சார். இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் நிறைய ஷார்ட்கட்டாக போட்டுட்ருக்கோம் சார். அது கொஞ்சம் மறந்து போயிடும் சில இதெல்லாம். நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம ஷார்ட்கட்லாம் சொல்லி கொடுப்போம். அதை வச்சா எக்ஸாமுக்கால கரெக்டாக ஞாபகம் வந்துடும் சார். அதுக்காக தான் இதை போட்டிருக்கோம் நாங்கள். சரி சார். ஏசி கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் ஸ்டடி ஹால் போட்டிருக்கீங்க, இது என்ன சார்? சார் ஏசி கிளாஸ் ரூம், ஸ்டடி ஹால், இன்டராக்டிவ் பேனல் இதெல்லாம் எல்லாத்துலேயுமே இருக்குது சார். அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். 1-to-1 மென்டார்ஷிப் பை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் போட்டிருக்கீங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ்லாம் சனி ஞாயிறு சாட்டர்டே சண்டே அவங்க லீவ் இருக்கும்போது கூப்பிட்டு மென்டார்ஷிப் கொடுக்க சொல்லுவோம். இங்கே படித்து பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் எப்படி படித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க சார். அதை தான் இங்கே கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்னு போட்டிருக்கோம். மறைமுகமாக உங்களவே சொல்கிறீங்க. அடுத்து ஸ்டடி மெட்டீரியலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் 13 ஸ்டடி மெட்டீரியல் மொத்தமே உங்களுக்கு தெரியும். ஜிஎஸ்ல 10 டாபிக்கு, தமிழ் 1 வந்துச்சுன்னா 11 தான் வரும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தமிழுக்கு 2 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் சார். இலக்கியம் தனியாக, இலக்கணம் தனியாக போட்டிருக்கோம். இதெல்லாம் நோட்ஸு சார். ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது
யார்கிட்ட கேட்டிங்கனாலும் சரி 6லேருந்து 10 வரைக்கும் சமச்சீர் புக்கு படிப்பாங்க. அதில் வந்து சிலபஸ் வைஸாக எடுத்து அழகாக நோட்ஸ் படி போட்டிருக்கோம். நம்ம நோட்ஸை மட்டும் படித்தா போதும், எக்ஸாமில் வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம் சார். அதுக்கு தான் இந்த காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி மெட்டீரியல் போட்டிருக்கோம். எல்லா பாயிண்ட்டுமே இதில் இருக்குது சார். திருக்குறள் சொல்லுவாங்கல்ல, எல்லா பொருளும் இப்பால் உள்ள, அது மாதிரி தான் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல். டிஎன்பிசியில் கேட்குற எல்லா கேள்வியுமே விஸ்டம் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லலாம் சார். இப்போ விஸ்டம் ப்ரோஸ் வந்தாலே வின்னர் தான் சொல்லிட்டீங்க. பேட்ச் எப்போ ஆரம்பிக்க போங்கிற டீட்டெயில் எங்கேயுமே கொடுக்கவே இல்லையா சார்? சார் வர திங்கக்கிழமை பேட்ச் ஆரம்பிக்க போகுது சார். சரிங்க சார், ஓகே. விஸ்டம் ப்ரோஸோட வின்னர் பேட்சை பற்றி நம்ம எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி இன்னார் பையன் தான் இவன் சொல்லிட்டு இருந்திருப்போம். இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு அப்புறமா இவரோட அப்பா தான், அதாவது ஒரு குரூப் 2 ஆஃபீஸரோட அப்பா தான் இவருன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம அப்பா அம்மாவை பெரும்படுற மாதிரி இந்த குரூப் 2 கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவோம். எல்லோரும் நல்லா படிங்க. கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.